77வது குடியரசு தினம். இந்தியாவின் வீரத்தை உலகம் பார்க்கும் நாள். கற்றுக் கொடுத்தது இல்லை, வீரம் இவர்களின் இரத்தத்திலே இருந்தது. கோம்பை, ராஜபாளையம் போன்ற தமிழ்நாட்டு நாட்டு நாய்கள் இன்று இந்திய தேசிய பாதுகாப்பு படையின் அணிவகுப்பில். 77வது குடியரசு தினத்தில் தமிழ்நாட்டு மண் தேசத்தை காக்கும் சக்தியாக நிற்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேலூருக்கு வந்திருக்கோம். வேலூர்ல யாரை பார்க்க வந்திருக்கோம்னா ஒரு முன்னாள் கார்கில் ராணுவ வீரரை பார்க்க வந்திருக்கோம். ஸோ தமிழகத்தோட வீரமான ஒரு கோம்பை நாய்களை வளர்த்துட்டு இருக்க கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நாய்களை 8-10 வருஷமா வளர்த்துட்டு இருக்காரு. மேலும் இவரோட நாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எல்லை பாதுகாப்பு படைக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நாய்கள்லாம் வீட்டுக்கு நல்லா இருக்குமா, காட்டுக்கு நல்லா இருக்குமா, இந்த பப்பியெல்லாம் எப்படி சூஸ் பண்ணணும், இதெல்லாம் எப்படி பராமரிச்சு பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகளை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி கோம்பை நாய்களை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட ஹை பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. உங்க பேரு, ஊரு, இந்த கோம்பை நாய்களை எத்தனை வருஷம் வளர்த்துட்டு இருக்கீங்கன்றத சொல்லுங்க. என் பேர் வந்து சுரேஷ். நம்ம வேலூர் மாவட்டம். இது கோம்பை வந்து ஒரு 8 வருஷமா வளர்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஆசையினால தான் எடுத்தது. சரி, அதை அப்படியே ப்ரீட் பண்ண வியாபார ரீதியா மாறி. ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, இதனாலதான் அந்த கோம்பை நாய் வளர்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு? அப்படின்னா பாத்தீங்கன்னா, நான் ராஜஸ்தான்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க காட்டில் வச்சுட்டு இருந்தாங்க ஒருத்தர். நமக்கு தெரியாது நம்ம நாயின்றது, எனக்கு நிஜமாக தெரியாது. அப்போது அது வரும் போவோம். சரி, கொஞ்சம் அதுக்கிட்ட பழகும், கொஞ்சம் விலங்கு நம்ம பிடிக்கிறதுனால அதுக்கிட்ட கொஞ்சம் பழகுவோம். தினமும் காலையில் வரும், 2-3 விளையாடுவோம், முட்டைக்கிட்ட கொடுத்து பழகமான ஒரு 4 நாள்லேயே கரெக்டாக 7 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளேயே வந்து நின்று கூப்பிட ஆரம்பிக்கும். குலைக்காது, கூப்பிடும், சவுண்டு கொடுக்கும். ஓன்னு என்னடா இது இவ்வளோ இதுவாக இருக்குன்னு அதுக்கிட்ட இன்னும் அட்டாச்மெண்ட் ஆகும். அப்படியே அதுக்கு தினமும் சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டே என்னடா உன் டைம் ஆனா உன் நாய் முதல்ல வருது அப்படின்னு. அதுக்கப்புறமாட்டு அந்த தோட்டத்துக்காரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, என்னன்னா நாய் நல்லா இருக்கு, இதுல இருந்து குட்டி வந்து கொடுக்குன்னா, அப்போ அவர் சொன்னாரு, அரே இது வந்துட்டு நம்ம ஐயா இது சாரி, இது எங்க நாய் கிடையாது, இது தமிழ்நாட்டுடைய நாய்னா. எனக்கு அப்படியே ஷாக் அடிச்சுட்டு, நம்ம ஊர் நாயா இது அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுல எங்கிருந்து எடுத்தீங்கன்னா, அந்த மாதிரி அவர் லாரி டிரைவரா, அவங்க தாத்தா லாரி டிரைவரா இருந்திருக்காரு, அந்த தம்பியுடைய தாத்தா. ஆடு மாடு கோழிங்கெல்லாம் அதான் அங்க வளர்க்கும் போது திருடு நிறைய போகுதுன்றதுனால காவலுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வர பழக்கம் இருக்கவே, இங்கே யாரோ ஒருத்தர் அவருக்கு டிரைவர் பழக்கத்தில் நாங்களும் வச்சுருக்கோம் சார், இந்த மாதிரி நாய் கோம்பை நாயின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபியூராக இல்லை, ஆனால் அதுவே அவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்குது. அது மேலே தான் ஆசை வந்தது மெயின். வாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்க ஐயா. இவன் தான் நம்ம ராக்கிக்கு பிறந்தவனா? ஆமாங்க ஐயா, இவனுக்கு தான் அவ்வளோ சிரமப்பட்டது. வந்து 4 நாள் தங்கி ராவ மகளா கஷ்டப்பட்டு உருவாகினது. இவன் கூட பிறந்தவன் தான் இப்போ நம்ம. ஆமாம்மா, இவரோட பிறந்தவங்க தான் தம்பி தங்கை. அவங்க தான் நம்ம பட்டாளத்துல பர்த்தி பண்ணியிருக்கோம். 2 கொடுத்துருக்கீங்க? 2 கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். ஒரு மெயில் ஒரு ஃபீமேலு, 2 கொடுத்துருக்கோம். இப்போ அவங்களும் அது ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணாங்க. அதுலயே பெஸ்டா இருக்கிறது, நல்லா ஹெல்த்தியா ஹைட்டா பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து உங்க நாய் நல்லா இருக்கு, நம்ம பப்பிக்கு நம்ம 2 பப்பியும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம குட்டிங்க தான் இருக்குதுலேயே நல்லா இருக்குன்னு அந்த வெட்டினரி டாக்டர் பேசினாரு. அவர் சொன்னாரு, நல்லா பண்ணிருக்கீங்க, இருக்கிறதுலே ரொம்ப நல்லா இருக்கு உங்ககிட்ட இந்த எடுத்து குட்டி. இவனுக்கு இவனுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? இவனுக்கு ராவணன் பேர் வச்சிருக்கேன். எத்தனை மாசம்? இது வந்து 8வது மாசம் 31 பிறந்தது டேட் ஆஃப் பர்த். இப்ப 4 மாசம் முடிஞ்சு இது ஒரு 10-15 நாள் ஆகுது. 4 மாசம் நல்ல growth-ஆ இருக்கு. கை கால் ஊக்கம், கழுத்து கணமும் நல்லா வந்திருக்கு, நல்லா பெருசா வந்திருக்கான். அதுக்காக தான் நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு வந்தது. இப்போ இவங்க அம்மா ஹைட்டுக்கு இப்பயே இருக்கான். கிட்டத்தட்ட லென்த் வரல இன்னும், ஹைட்டு அவங்க அம்மாவோட கொஞ்சம் கம்மியா இருக்கான். அந்த அளவுக்கு வந்துட்டான். கேரக்டர்னா ரொம்ப டெரரா இருக்கான், என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா பிடிக்கிறே கஷ்டப்பட்டீங்க, கேஜில் வச்சுதான் அடிச்சு. ஆமா, அது கொஞ்சம் நான் பழகம் பண்ணாம விட்டேன். வெளியே பிடிச்சா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான், கடி வச்சிடறான். கடிச்சிட்டான். இங்க பாருங்க, இன்னும் காயம் கூட வரல. வெளியெல்லாம் பிடிக்கவே முடியல. உள்ள போடானா போயிடுறான். நீங்க சொன்னீங்கன்னா போயிடுவான். இப்ப சொன்ன உள்ள போடானா போயிடுவான். ராவணா, டேய் கேஜிக்கு போல போ. ராவணா சிட். உள்ள போனதுக்கு அப்புறம் அவன் கேரக்டர் நம்ம செக் பண்றது. ராவணா ஹேண்ட் ஷேக்னா கையை கொடுத்தானா நல்லா இருக்கான், தொட்டு தூக்குவேன். உரனானா விட்டுறது, தொடறது இல்லை. அந்த மாதிரி பண்றான் இப்பவே.
இன்னும் பெருசா என்ன பண்ணுவானோ தெரியல. அதை தான் ஷாம் அடிக்கடி சொல்லிருக்காரு, அவனை ட்ரெயின் பண்ணு சுரேஷ், ரொம்ப கஷ்டப்படுவேன், வேணாம் அவனை ட்ரெயின் பண்ணு, இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண மாட்டான் அப்படின்னு. அதான் சரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இடையில நான் உடம்பு சரியில்லாதனால என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஃப்ரீயா விட்டேன். அதனால அவரு ரொம்ப இப்போ கபாலி கூட விளையாடின்னு அவனை மாதிரி ஆவறானா இல்ல ராக்கி மாதிரி ஆவானான்னு தெரியல, மிரட்டுறான் இப்பவே. இதோட அம்மா எப்படி கேரக்டர்? இதோடைய அம்மா வந்து பாத்தீங்கன்னா வேட்டை குணம் நிறைய இருக்கு. அது பாத்தீங்கன்னா இவ லிட்டர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு குட்டிலாம் போட்டதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயா தான் விடுவேன், மேக்சிமம் கட்டிலாம் போறதே கிடையாது. கோழி பண்ணைகளுக்கு எல்லாம் வளர்க்கறதுக்கு இதுக்கு நல்லா இருக்கும். நம்ம கோழியில குட்டிலேருந்தே வளர்த்தாதாங்க ஐயா, இல்லைன்னா வேட்டையாடிடுவாங்க. குட்டிலேருந்தே கூட வளர்த்தா இப்பெல்லாம் இவன் ஃப்ரீயா தான் விட்டுருக்கேன். பாருங்க எல்லாத்துக்கும் கூட சுத்தின்னு இருப்பான். இப்போ நம்ம கோழிகளை கொத்தும், உடையாந்துருவான், கிட்ட போக மாட்டான். இப்போ குஞ்சு பறிச்சுக்கிற கோழி கிட்ட போனோம்னா உடையாந்து கொத்தும், கத்திட்டு உடையாந்துருவான். அந்த இதுல வந்து அப்படியே செட் ஆயிடுவாங்க. கோழி பண்ணைகள்லாம் சூப்பரா வளரலாம், கார்டனிங் நல்லா இருக்கும், நல்லா பாத்துக்கும். அண்ணா இவதான் ராவணனோட அம்மாவா? ராவனுடைய அம்மா இவதான் ஐயா. இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா மதுரையை கூட்டு வந்து 3 நாள் தங்கி இருந்தது அங்கதான். ஷாம் சாருடைய ராக்கியோட மேட் பண்ண. ராக்கிக்கும் இவளுக்கு ராவண SSBக்கு கொடுத்ததும் இவளுடைய குட்டி தான். இவளுடைய குட்டி தான். ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் கொடுத்துருக்கோம். இது வயசு என்ன? இது எங்க இருந்து வாங்குனீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல இருந்து எடுத்தோம். அது வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரு இங்க இருந்து திருச்சில இருந்து எடுத்திருக்காரு. திருச்சில இருந்து வாங்கினவரு. இவளுக்கு வயசு இப்போ 2.5 வயசு ஆகுது. எத்தனை லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் லிட்டர்மெண்ட் இதுல ஷாம் கிட்ட தான் மேட் பண்ணேன்னு இவள 2-3 ஸ்கிப் பண்ணிட்டேன். இடையில ஒரு முறை பண்ணும்போது நான் வெளியே போயிட்டு இருந்தேன், பருவத்துக்கு வரும்போது என்னால கூட்டு போக முடியல. அதுக்கு அடுத்த முறை பருவத்துக்கு வந்தப்போ அவர் டெல்லி ஏதோ ட்ரைனிங் போயிட்டு இருந்தாரு. கேட்டப்ப நான் இந்த மாதிரி டெல்லியில இருக்கேன் சுரேஷ், நீ இப்போ வீட்டுக்கு நான் அரேஞ்ச் பண்றேன்னாரு. 2வது ஈட்டுக்கு வந்திருந்தா அப்ப ஷாம் சாரை தொடர்பு கொண்டேன். ஐயா அந்த மாதிரி நம்ம சாண்டி ஈட்டுக்கு வந்திருக்கா, நான் கூட்டு வரேன்னு. ஐயோ சுரேஷ், நான் டெல்லி ஒரு விஷயமா கோர்ஸ் ஏதோ பண்றதுக்காக வந்துட்டு இருக்கேன், நான் அரேஞ்ச் பண்றேன், நீ கூட்டு போனாரு. சரி எனக்கு மனசு சங்கடமா இருந்துச்சு, சரி அவர் இல்லாம போயிட்டாங்க எங்கடா செட் ஆகும் அப்படின்றதுனால அந்த டைம் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி 3 முறை ஸ்கிப் பண்ணிட்டு 4வது முறை பருவத்துக்கு வந்துச்சு. அப்போ ஃபோன் பண்ணேன், ஐயா அந்த மாதிரி பருவத்துக்கு வந்திருக்கா, இப்ப எங்க இருக்கீங்க பாசிபிளா வர்றதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஐயோ நான் வீட்டுல தான் இருக்கேன், நீ கண்டிப்பா கூட்டு வந்துரு, இந்த முறை கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்னாரு. சரின்னு அதுக்கப்புறம் தான் இவளை இங்க இருந்து நானு மதுரைக்கு கூட்டு வந்தேன். கூட்டு வந்த அன்னைக்கே நைட்டு ஒரு லாக் ஆயிட்டாங்க. வந்த அன்னைக்கு ஒரு லாக் ஆயிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. சரி வந்தது வேலை முடிஞ்சிடா, காலையில ஒரு லாக் பண்ணிட்டு நம்ம நடைய கட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா காலையில மேட் ஆகல. அது 24 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் கேட்டதுக்கு 24 ஹவர்ஸ் விட்டு பண்ணாதான் அது பெஸ்ட் அப்படின்னாங்க. அதனால அங்கேயே வெயிட் பண்ணி மறுநாள் இருந்து அதுக்கு அடுத்த நாள் லாக் பண்ணிட்டு அங்கிருந்து வந்தோம். 3 குட்டி போட்டுச்சு அவர்கிட்ட வந்து மேட் பண்ணதுல 5 குட்டி போட்டுச்சு. 5? ஆமா. ஓகே 5 குட்டி போட்டாங்க. ஓகே 3 மெயிலு 2 ஃபீமேலு. 3 மெயிலு 2 ஃபீமேல் போட்டாங்க. ஒரு ஃபீமேல் வந்துட்டு நான் நிப்பாட்டலாம் நினைச்சேன். சரி ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு மெயில் குட்டி கொடுத்துருந்தோம், நம்ம கபாலியுடைய நாச்சியுடைய குட்டி ஒண்ணு கொடுத்துருந்தோம். அவர் இந்த போஸ்ட் பார்த்துட்டு எனக்கு இதுல இருந்து குட்டி கொடுத்தே அவனான ஒரே சண்டை, இல்லைன்னா அதை நான் நிப்பாட்டுறது தான். அவர் எனக்கு வேணும், நீ அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு குட்டி வேணும் அப்படின்ட்டு அவரு 40 நாள் கூட ஆகல அவங்க ஆளை அமிச்சிட்டு இருந்தாரு. நம்ம ஆலையில தோட்டத்துல வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் விட்டேன், எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறமாட்டுக்கு ஒண்ணு நான் ஓன் ப்ரப்பஸ்க்காக தான் வந்தேன், நம்மளுடைய பண்ணையை பெருசு பண்ணோம் அப்படின்னு தான் அங்க மெயினா வந்தது. அதுலதான் ஒண்ணு ராவணன் நிக்க வச்சேன், என்னுடைய பையனை ராவணன் பேர் வச்சிருக்கேன், அவனை நிக்க வச்சேன். 2 SSB கொடுத்துட்டோம் ஃபோர்ஸுக்கு. அதுவும் ஷாம் சார் தான் ஹெல்ப் பண்ணாரு. சரி அவருடைய நாய் பார்த்துட்டு தான் கேட்டிருந்தாங்க. இவளை பத்தி மறக்க முடியாத சம்பவம்? இவளை பத்தி மறக்க முடியாத சம்பவம் இப்ப ரீசெண்டா குட்டி போட்டதுக்கு அப்புறம் பண்ணலாம். நான் மேக்சிமம் கட்டிலாம் போறது இல்ல, நம்ம தான் நிலம், இது ஒரு 1.5 ஏக்கர் நிலம் இருக்கு. மேக்சிமம் அந்த பருவம் வர டைம்ல தான் நான் அதை கேஜில போறது கட்டி போறது அந்த மாதிரி பண்ணுவேன். மற்ற நேரத்துல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ லீசன் தான் இருப்பாங்க, ஓடிட்டு ஓடியாந்துட்டு அப்படியே இருப்பாங்க. குட்டி போட்டதுல இருந்து நம்ம எதுவும் பண்றதே கிடையாது, சுத்தமா ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அப்ப ஏதாச்சும் தோட்டத்துல ஓடி இருக்கா கிரிப்பிள்ளையோட சண்டை, கிரிப்பிள்ளையோ சேஸ் பண்ணி புடிச்சிட்டா. இவ கிரிப்பிள்ளை புடிச்சிட்டா, கிரிப்பிள்ளையும் இவ்வளவு புடிச்சிட்டா. இவ்வளவு புடிச்சு கால் பாருங்க கொண்டுருச்சு கிரிப்பிள்ளைய. கிரிப்பிள்ளை செத்து போச்சு, பாதி உடம்பு பிச்சு செதைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா அது காலை புடிச்சு ஒரு நகமே கிடையாது. அது இங்க வந்து கத்தும் போது தான் பார்த்தோம் நம்ம. கீரி வந்து காலை கடிச்சிருச்சு. அடுப்புல கீரியும் கொண்டுருச்சுது.
இது கீரியை பிடிச்சி பயத்துலதான் இது காலை கடிச்சிருக்கும். அந்த கீரி. ஆமா, ஆ. இது விரட்டி பிடிக்கும் போது திரும்பி பிடிக்கும் போது பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த பயத்துல தான் கடிச்சிருக்கும். ஆக்சுவலி எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அது வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது ஓடி இருக்கும். இதுதான் திறத்தின்னு போவோம். நீங்க கோழி நிறைய வச்சிருக்கோம் நாங்க. நம்ம சும்மா சவுண்ட் கொடுத்தோம்னா நீங்க அதட்டி கல் எடுத்து போட்டோம்னாவே உடனே எது படுத்து இருக்கோ ஃப்ரீயா இருக்கோ அது உடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சு. கல்ல போட்டாலே, கல்ல போட்டீங்கன்னாவே எது ஃப்ரீயா இருக்கோ அது உடனே எழுந்து ஓட ஆரம்பிச்சிடும். முள்ளு இருந்தாலும் பாஞ்சிரும். அப்படி போடும் ஏதோ இருக்குன்னுட்டு. அப்படிதான் போய் பாத்தீங்கன்னா கீரி தான் இப்போ ஷாம் சார் கிட்ட மேட் பண்ணும் போதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். நீங்க அதுல போட்டோஸ் வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா அது குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட நகை ஒண்ணு போயிடுச்சு. ஆனா இந்த கோம்பு எந்த ஊர்ல இருந்து வாங்கினீங்க? இது வந்து பியூர் தேனியில இருந்து எடுத்தேன். தேனியில? ஆமா, இது நம்ம பிரீடிங் பர்பஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளட் லைனா கலெக்ஷன் பண்ணணுன்றதுனால தேடிட்டு இருந்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா லியோவுடைய வாரிசு ஒண்ணு எடுக்கலாம், சரி, அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, சஜஷன் பண்ணாங்க. சரி, அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா லியோவுடைய லைனேஜ் வேணும்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அசோக் அவர் பேரு. சரி, அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். நான் சொல்றேன்னு சொல்லி அவரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் சொன்னாரு, இந்த மாதிரி லியோ இறந்துட்டான், ஆனா அவன் பையன் மாறன் இருக்கான், மாறனையும் ஒரு நாயை மேட் பண்ணியிருக்கோம், அதுல இருந்து நாங்க குட்டி தரேன் அப்படின்னு. எதுக்காக வேணும்? நான் இந்த மாதிரி ஓப்பனா சொன்ன மாதிரி நான் ப்ரீடிங் ப்ரொபஸ்க்காக தான் எடுக்கிறேன், ஷோ கூட்டு போலான்னு ஒரு ஐடியா இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுங்க நான் சொன்னேன். இது லியோ மாதிரி வரும் அப்படின்னாரு. ஆனா வாய்ஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கு. இவன் குலைக்கும் போது பாத்தீங்கன்னா தெரியும் அது எப்படி அரட்டலா இருக்கும். வீடியோ பார்த்துருந்தீங்க தெரிஞ்சிருக்கும். இவன் சவுண்டும் அப்படிதான் இருக்கும். இவனோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க. கேரக்டர்னா இவன் என்ன சொல்றது, நெருப்புன்னு தான் ஏன் சொல்லுவேன் நானு. அந்த மாதிரி தான், ஃபயர் மாதிரி இருப்பான். ஒரு வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன். சும்மா அது நம்ம கிட்ட குட்டி எடுக்கிறவங்க வந்து பார்த்தாங்க. இப்பதான் 8-9 மாசத்து குட்டி தான் இவன். இதை பார்த்துட்டு உள்ள கேஜில் தான் இருந்தான். கிட்ட போனாங்க, கேஜியை பிச்சுட்டு வந்துருக்கும். வீடியோ இருக்கு, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த சவுண்டு போனே அவர் கீழே போட்டாரு. அவர் நான் வீடியோ எடுக்கிறேன் பார்த்து எப்படி வரும்ன்றது தெரியணுன்றதுனால கேட்டாரு. ஆனா போங்க, நான் கூட வரல, நீங்க போய் பாருங்க, நம்ம கூட போனா கொஞ்சம் நம்மளால கூட இருக்காங்கன்றதுனால கொஞ்சம் காமா இருப்பாங்க. நான் யார் வந்தாலும் நான் கேஜில இருந்தா நீங்க போய் தாராளமா பாருங்க, நான் தொலைதான் நிக்கிறது. அப்பதான் உங்களுக்கு ரியாலிட்டி எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது தான் உங்களுக்கு புரியும். சும்மா ஏதோ நாய் வாங்கிட்டு அப்புறம் பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுனால நீங்க நேரா போய் பாருங்க. இப்போ இன்னும் 8 மாசம் தான் ஆகுது. 8 மாசம் தான் ஆகுது. எதுவும் குட்டி எடுத்திருக்கீங்களா? இன்னும் எதுவும் பண்ணல. 1.5 வருஷத்துக்கு மேலதான் மேட் பண்ணோம். மண்டை முத்திரம் இன்னும் பயமா இருக்கும். ஆமா, இன்னும் பெருசா வருவான், இன்னும் நல்லா வரணும் எதிர்பார்க்கிறேன். ஆனா இவன் யாரு? இவன் தாங்க கபாலி, முதல்ல எடுத்தது ஆசைப்பட்டு. வயசு இவனுக்கு இப்போ ஒரு 9 வயசு ஆகும். 9 வயசு. இவனோட இண்டிவிஜுவல் கேரக்டர்லாம் என்ன? இவனோட கேரக்டர்னா நம்ம எதுவுமே இவனை ட்ரைன் பண்ணலைங்க ஐயா. ஆனா இவனோட கேரக்டருக்காக தான் இவ்வளவு பெரிய பண்ணையை வச்சது. ஆக்சுவலி அதான், இவனை வீட்டுல வளர்த்துருந்தோம். கொஞ்ச நாள் பொறுத்து தோட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டோம். கொஞ்சம் பேர் சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறானே தோட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டோம். தோட்டத்தில் கட்டி போட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. இங்க நைட்ல ஒரு நாள் திடீர்னு ஒரு 4 வருஷம் ஆயிட்டு இருக்கோம், 4-5 வருஷமே ஆயிட்டு இருக்கோம். யாரோ வந்தவங்க, இது நம்ம தோட்டம், இது ஒன்றும் இல்லடா நில்றா, இந்த பக்கம் வந்தவங்க உள்ள. அவங்கள கேட்டதுக்கு நான் பாத்ரூம் போகிறதுக்காக வந்தேன், தோட்டமா இருக்கவே நான் பாத்ரூம் போகிறதுக்காக வந்தேன். ஆனா எதுக்கு வந்தாங்கன்ற ரீசன் நமக்கு தெரியாது. அப்படிதான் சொன்னது. அவங்க வந்தவங்க இது எப்படியோ சைனை ரிலீஸ் பண்ணிட்டான். ரிலீஸ் பண்ணிட்டு அவரை வந்துட்டு போய் மிரட்டி பிடிச்சிட்டுக்கிறான். நம்ம வைக்க போற பார்த்தீங்களா அந்த இடம் தான். அந்த பக்கம் இப்போ கூட நைட்ல யாருன்னா அந்த பக்கம் அந்த ரோடு விட்டு அந்தான போனாங்கன்னா கொலைக்க மாட்டாங்க. நீங்க ரோடு இந்த பக்கம் வந்தீங்கன்னாவே அலர்ட் ஆயிடும், நின்றுவான் ஏந்து. அந்த மாதிரி பண்ணான். அவங்கள கடிச்சிட்டான். முதல்ல 2 இடம் கடிச்சிட்டு இருக்கான். கடிச்சுதான் அவர் பயத்துல விழுந்துட்டாரு. விழுந்து ஒரு கடிக்கல. அதுக்கப்புறம் அவனை சுத்தி வந்து அங்கேயே நின்று கொலைச்சு நின்றுருக்கான். அவர் அசைஞ்சா உருணுவானா கம்முன்னு ஆயிடுவானா. அவர் அப்படியே உட்காண்டே இருந்திருக்காரு. கொஞ்ச நேரம் ஒரு 10-20 நிமிஷம் பொறுத்து ஒரு 4 அடியோ 4.5 அடியோ இருக்குன்றாரு. ஒரு 5 அடிக்குள்ள இருக்கும்பா. படுத்துட்டான். சரி படுத்துட்டான் அவ்வளவுதான் நினைச்சு நான் எழுந்தேன். திரும்ப வந்து பிடிச்சிட்டான். நைட்டு நான் பண்ண தப்பே அதான். நான் கம்முனே இருந்திருந்தா எனக்கு கடிச்சே இருக்க மாட்டான். 4-5 முறை நான் எழுந்தேன். அந்த 4-5 முறையும் கடி வாங்கினேன். அதுக்கப்புறமாட்டு நான் என்ன எழுந்துக்கவே கூடாது அப்படின்ட்டு உக்காந்துட்டேன். இந்த எதிரில் ஒரு வீடு இருக்கு, அது ஒரு மிலிட்ரியார் தான். அவங்க ஒய்ஃபு அவர் கத்துறதை பார்த்துட்டு ராத்திரி எல்லாம் ஃபோன் அடிச்சிருக்காங்க வீட்டுக்கு. வீட்டில் யாரும் எடுக்கல, தூங்கிட்டாங்க. அவங்க தெரியும் வரமாட்டாங்க, பயப்படும். இந்த மாதிரி காலையில இந்த பக்கம் போறவங்க கையில சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, யாரோ ஒருத்தர் மாட்டினாங்க, நாய் கடிச்சிருக்குது, யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டேங்குது. காலையில வந்து அவங்க அதட்டி இருக்காங்க. விடியவா காலையில ஒரு 5:30 மணி தான் அம்மா வந்த பிறகு தான் இவனை ஹேண்டில் பண்ணாங்களே. அது வரைக்கும் யார் எத்தனை பேர் வந்தாலும் விடல, அவங்கள கடிக்க விடுது. கிட்டவே நெருங்க முடியல. அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான், அம்மா வந்து கூப்பிட்டதும் அம்மா கிட்ட வந்து ஒரே விளையாட்டு, அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ கூட அவனை விட்டு கிராஸ் பண்ண விட மாட்டேங்குது.
இழுத்துன்னு அவங்ககிட்டே ஓடுதான். அம்மா நான் ஒன்றும் இல்லை வாடான்னு எடுத்துன்னு வந்து இந்த ரூம் ஒன்று இருக்கு. அப்போ கேஜிலாம் கிடையாது, ரூம்ல விட்டு கதவு சாத்திட்டாங்க. கதவு சாத்திட்டு அவனை கூட்டின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்ணாங்க. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எய்டு பார்த்த டாக்டர் வந்துட்டு இந்த மாதிரி நாய் கடிச்சின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அது கேஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் பேசி அப்புறம் ஊரில் நான் கவுன்சிலர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் வெளியிருந்தேன், இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் பாருங்க என்ன ஏதுன்னும் போது அவன் கேஸ் கொடுத்தா அவன் ஒத்துக்கவே மாட்டான். அந்த ஆள் என்னை கடிச்சிச்சு, எனக்கு நஷ்டீடு வேணும் அப்படி இப்படின்னு கேட்டு ஒரே பிரச்சனை. அதுவும் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஊர் கவுன்சிலர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி எங்களது ஏற்கனவே ஆடு கோழிலாம் திருட்டு போயிருக்கு, நான் என்னுடைய ஓன் இதுக்காக தான் நான் நாய் வளர்த்துட்டு இருக்கேன், அவர் எது என் நிலத்துக்கு வந்தார், அவர் வீட்டான போய் கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டு அதை இது பண்ணி இவரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. திருட்டு போயிடுச்சு, எங்கள் வீட்டில் ஏற்கனவே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருந்தோம், 2-3 ஆடு திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். அந்த கேஸை இது பண்ணியதுக்கப்புறம் தான் அவர் கேஸ் விட்ரா பண்ணார். என் தோட்டத்துக்கு திருடுறதுக்காக வந்தாங்க, அதனால என் நாய் கடிச்சிச்சின்னு சொல்லி தான் இது பண்ணிட்டு அப்புறம் தான் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இவனுக்கு சர்டிஃபிகேட்டே போட்டோம். அது வரைக்கும் எதுவும் இல்லை, அப்படியே தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் சரி சர்டிஃபிகேட் போட்டோம். அந்த மாதிரியான அழிவு. கபாலி யார்கிட்ட வாங்கினீங்க? இது கபாலி வந்துட்டு கோயம்புத்தூர்ல எடுத்தோம். ஆனா இவனோட ஒழுக்கத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. ஆனா நம்ம இவனை எந்த ட்ரைனும் பண்ணலண்ணா, இவன் நேச்சுரா வளர்ந்தவன், அப்படியே தான் வளர்த்தோம். ஆனா இவன் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணி காலையில் வரைக்கும் விடாம வச்சான் பாத்தீங்களா, அப்பதான் தெரியும் இவன் அந்த அளவுக்கு பண்ணுவானான்றது. அதில் தான் நம்ம இம்ப்ரெஸ் ஆகிடணும், நான் இதை வந்து இனவெருக்கி பண்ணோம், அதிகம் பண்ணணும் அப்படின்றத இன்ட்ரெஸ்ட் வந்ததே அதில் தான். முதல்ல ஆசையாக தான் எடுத்தது. இவன் அந்த மாதிரி பண்ணுவான்னு நம்ம எதிரே பார்க்கல, யாரும் எங்க ஊர்லயே யாரும் எதிர்பார்க்கல. எங்க ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி சுரேஷ் நாய் வச்சிருக்கான், எங்கேருந்து புஷ்டம் தான் தெரியல இந்த மாதிரி நாயே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இங்கே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த டாக்டருக்கே வந்துட்டு நம்ம குட்டி கொடுத்தோம். அந்த செயல்பட்ட டாக்டருக்கா இது பண்ணவர் பெங்களூர், அவருக்கு நம்மவே குட்டி கொடுத்தோம். இதுலதான் வேணும்னு வந்து சண்டை போட்டு வாங்கிட்டு போனாரு. நான் குட்டியே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், எனக்கு ரொம்ப இம்சை கொடுத்தீங்க என்னை ஆள் இல்லாத போது அப்படின்னு. இப்ப அவர் மூலியமா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 6 குட்டி கொடுத்துருக்கோம். இப்போ கூட கேரளா ஒரு டாக்டர் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்காரு, இதனோட இன வழிதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு 6 மாசமா இருந்து இவனுடைய பொண்ணுக்கு ரமேஷ் ராட்டூர்னு இருக்காரு, அவருடைய மெயிலில் ஒன்று மேட் பண்ணும். பழைய நாய், அது ஒரு 15 வருஷம் நாய். நான் ஆக்சுவலி அதுவும் என்னுடைய ப்ரீடிங் ப்ரப்பஸ்க்காக தான் அதில் போய் நான் மேட் பண்ணேன், நிப்பாட்டினோன்னு. அதுலேருந்து குட்டி கொடுக்குறேன். அதுவும் 20 நகம் தான் அவர் கொடுக்குறதும். இவனுக்குமே 20 நகம் தான் இருக்கு. ஆமா, இவனுக்கு 20 நகம் தான். அவர் கேட்டதும் அது 20 நகம் தான் வேணும்னு, இவனை மாதிரி இருக்கிறது தான் வேணும். சரி, இதுல பிறக்கிற குட்டிகளுக்கு எல்லாம் அந்த 20 நகம் வருதா? இவனை மிதி வச்சு மேக்சிமம் போறதுல 20 நகம் வருது, கம்பல்சரி வருது. இப்ப நம்ம நிப்பாட்டி இருக்கிறது 20 நகம் தான், பார்த்து பார்த்து நிப்பாட்டிருப்போம். இப்போ அங்க ஒண்ணு காட்டுறேன், அதுவும் 20 நகம் தான் இருக்கும். இவனுடைய கண்ணு வந்து ஒரு வித்தியாசமா இருக்குங்க ஐயா, அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும், பாக்குறதுக்கே பயமா இருக்கும். இவன் மிரட்டெல்லாம் வேணாம், அவன் நின்று அந்த தலையை சாட்சி பார்ப்பான் ஒரு மாதிரி. அப்படி போஸ்டர்லாம் கூட நிறைய போட்டிருப்பான். அது பாக்குற பார்வையே அப்படி நின்று அப்படி நெஞ்சு நிமித்தி பாக்குற போஸ்டர் இருக்கு. யாருன்னா வந்தாங்கன்னா அந்த பார்வையிலே நமக்கு அந்த பயம் தெரியும். கண்ணு ரத்த கண்ணும். ஆமா, ரத்த கண்ணு அப்படியே ஒரு மாதிரியா வித்தியாசமா இருக்கும் கண்ணு. ராமநாதன் சார் லைனேஜ் இது. இதனுடைய லிட்டர் மட்டும் வந்து ஒரே ஒரு லிட்டர் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது இடத்துல வந்து மொத்தம் 7 குட்டி போட்டுச்சு. இதுல 1 சென்னை கொடுத்துருக்கேன், மீதி குட்டிங்க வந்து 3 கேரளா போச்சு, 1 பெங்களூரு, இன்னொன்று நம்ம திருப்பூர் திருச்சியில் கொடுத்துருக்கேன், அங்கே மெயில் இருக்கு. இப்போ ஷாம்ஷாரு டீனா எடுத்தாரு பார்த்தீங்களா, அதோட மதரோட இதனுடைய பையனை தான் மேட் பண்ணுறாங்க. அதே நமக்கு தெரியாது, இப்போதான் தெரியுமே அந்த விஷயமே. நம்ம கொடுத்த குட்டி தான் அதுன்றது. அவர் சர்டிஃபிகேட் பார்த்துட்டு அவர் மேட் பண்ணும்போது, டீனா அவருடைய ஃபாதர் மேட் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி சுரேஷ் ஆலவந்தான் கிணறு இருக்கு, உன்னுடைய பேர் தான் இருக்கு, உன்னுடைய டாகா இதுன்னு கேட்டாரு. சர்டிஃபிகேட் என்னுடைய பேர்ல இருந்தா என்னுடைய டாக் தான் இருக்கு. நீ கேரளா கொடுத்தானே, நான் கொடுத்து நான் 2 வருஷம் மேல ஆகுது, 1.5 வருஷம் 2 வருஷம் மேல ஆகுது, ஞாபகம் இல்லை, 3-4 குட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறமாட்டி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எடுத்தவங்க நம்ம கையில தான் எடுத்திருக்காங்க. மூஞ்சில மார்க்கிங் இருக்கு, என்ன அது? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா ரொம்ப பொசிஷனஸ்ன்னு, அதான் இவ யாரையும் வரக்கூடாது, இவ மட்டும்தான் இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போவா. இப்போ நீங்க இவகிட்ட இருந்தீங்கன்னா அவங்க கூடவே இருப்பா, இவளை விட்டு இவ எதுல போய் வேற யாருக்கிட்டா கொஞ்சம் நீங்கன்னா கடி அந்த நாய்கிட்ட சண்டைக்கு போவோம். ஏன் இதோட பைட் மட்டும் பயங்கரமா இருக்கு, அந்த பல்லெல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா, ஜா ஸ்ட்ரென்த்லாம் ஸ்ட்ராங்கா, ஏன்? இது வந்து கோம்பைக்கே உள்ளான நேச்சர். இது வேட்டைக்குனே பிறந்த நாயின்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே கீரியெல்லாம் பிடிச்சி பாத்தீங்களா, அதுதான் காரணமே. கடி வலுவா இருக்கும், பயங்கர ஃபோர்ஸ் அதிகம், நம்ம ராட் பில்லியர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ கடி கடிச்சுன்னா எடுக்குமா இல்ல எப்படி? வாய்ப்பு இல்லை, விட்டாதான் உண்டு. லாக்கு பூட்டு போட்டுக்கிறோம். ஆமா, எடுக்கலாம் முடியாது.
இப்ப 2 நாய் பத்திக்கிருச்சு சண்டை போட்டுக்கிச்சு எப்படி பிரிப்பீங்க? தண்ணி தான் ஊத்துவோம். நம்ம கிட்ட எல்லாம் போகவே முடியாது. முடியாது. விளக்குனா நம்மளை கடிச்சிடும். அப்ப அதுல 2 நாய் சண்டை போட்டா தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தண்ணி ஊத்துனீங்கன்னா தண்ணி பட்டதுனால பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு பிடிச்சிக்கலாம். அந்த நேரத்துல போனா அது மேல பாய வாய்ப்பு இருக்கு. எதுக்கு தேவையில்லாம போய் கடி வாங்கணும்? தூரம் வந்து தண்ணி ஊத்தணும்னா பிரிஞ்சிருவாங்க. இவ அந்த மாதிரி வேலை எல்லாம் ரொம்ப பாப்பா. எல்லாத்தையும் இங்க இருக்கிறதுல எல்லாத்தையும் மிரட்டின்னு ஒருத்தி தான். எல்லாத்தையும் சண்டைக்கு போவா. ஆனா இவ யாருன்னா? இவ வந்து நம்ம ஜெனரேஷன் இல்லையா. சரி, 3வது தலைமுறை இது. நம்மளுடைய பொந்திக்கும் ரமேஷ் கடப்பாகம் மேட்டாயி அதுல பிறந்த ஒரு பெண்குட்டி. நம்ம 3வது தலைமுறையா நம்ம கையில் நின்று இருக்காரு. இவ கேரக்டர் ரொம்ப டஃப் கேரக்டர். இவ மொத்த தோட்டத்தை இவ ஒத்தி தான் காவலே. அனாவசியமா எங்கேயும் போக மாட்டா. மற்ற நாயினா ஆள் வந்தா பின்னாடி ஓடுவாங்க, மிரட்டுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. நீங்க நம்ம தோட்டத்துக்கு இந்த பக்கம் இறங்கினா மட்டும்தான் ஏறி வருவா. நீங்க அப்படியே போனீங்கன்னா அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்துருவா. நீங்க வேணா பண்ணி கூட பாருங்க. அப்ப அந்த பவுண்டரி விட்டு எங்கேயும் போக மாட்டா. இவ பவுண்டரிக்குள்ள யாரும் நெருங்கவும் கூடாது. இவ்வளவுதான் நான் நைட்ல ஃப்ரீயா விட்டு போறதே. எங்கேயும் மற்ற நாய் மாதிரி எங்கேயும் ஓடுறதுங்கிறதெல்லாம் எதுவும் இருக்காது. எங்கேயுமே போவாது. இங்கேதான் சுத்தி வரும். நீங்க யாராவது ரோட்ல இருந்து இறங்கினீங்கன்னா, நம்ம தோட்டத்துக்கு இறங்கினீங்கன்னா முடியாது வந்து நிக்கும். அது மிரட்டும். நீங்க அப்படியே திரும்பி போனீங்கன்னா எந்த ரியாக்டும் பண்ணாது. திரும்பி ரிட்டர்ன் நம்ம தோட்டத்துக்கே வந்துடும். அப்ப இது வீட்டுக்கு வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். வீட்டுக்கு செம்ம ஒபிடியன் ஐயா. நீங்க எந்த ட்ரைனிங் பண்ண தேவையில்ல. ட்ரைனிங் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க சொல்ற வார்த்தையில வந்து 100 வார்த்தைகளுக்கு மேல நல்லா புரிஞ்சுக்கும். நேச்சுராவே நீங்க இப்ப பாருங்க, நம்ம தோட்டத்துக்கு யாருன்னா வந்தாங்கன்னா போய் நிக்கும், கொலைக்கும், மிரட்டும். அவங்க அப்படியே ரிட்டர்ன் போயிட்டாங்கன்னா இது உடனே ரிட்டர்ன் ஆயிடும். பின்னாடி எல்லாம் போகவே போகாது. அப்படியே அந்த இடத்துல இருந்து திரும்ப வந்துடும், நம்ம தோட்டத்துக்கே வந்துடும். அந்த இடத்துக்கு போகவே போகாது. அந்த மாதிரியான இது. இவ்வளவுதான் நைட்ல ஃப்ரீயா நம்பி விடுறது. மற்ற நாய்னா வேற எதுனா நாய் வந்தா சண்டை போட்டு பின்னாடி ஓடிடும். இது சண்டை எல்லாம் கூட போடாது. நின்று இங்கே மிரட்டிட்டு அந்த நாய் அப்படியே வெட்டி விட்டுரும். அது கூட போகாது. போனாலும் முடிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்ப வந்துடும். அது கூட துரத்தின்னு போறது, அது கூட இது பண்றது, அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. என்ன ஃபுல்லா இவர் ஒருத்தி தான் நைட்ல ஃப்ரீயா விடுறது. மீதி பேர்லாம் மாத்தி ஒவ்வொருத்தர் விடுவோம். அதிகமா இவ்வளவுதான் விடுவோம். இவதான் மொத்தமா பாத்துக்குது. அந்த அளவுக்கு நல்லா இருப்பா. தொடர்ந்து நம்ம தமிழகத்தோட வீரத்தோட அடையாளமா இருக்க அந்த கோம்பை நாய்களை பாதுகாத்து வளர்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல உங்களை மாதிரி நல்லா பிரீட் பண்ணணும், வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த குட்டிகளை கொடுங்க. கண்டிப்பா. தொலைபேசி எண்ணையும் சொல்லிருங்க. கண்டிப்பா. நேரத்தை எங்களை செலவழிச்சிருக்கு, ஒதுக்குனதுக்கு ரொம்ப இல்லைங்க. நீங்க தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இவ்வளவு தூரம் கொண்டு போய் ரீச் பண்றீங்க. கண்டிப்பா. இப்ப நம்ம தமிழ்நாடு தான் பிறந்தது, பூர்வீக தமிழ்நாடு தான். நமக்கே இந்த நாயை பத்தி தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு அவங்க உங்கூர் நாய் தான் சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. அதனாலதான் சரி நம்ம எடுக்கணும்னு தேடி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குட்டி கொடுங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் வந்து 8967509569. சுரேஷ். ஆலவந்தான் டாக் கெனல் இருக்கும். கெனல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கேன். ரைட் சார். தேங்க்யூ வெரி மச்.